கொஞ்சம் கீழே இல்லை, அதே தள்ளி விடு கொஞ்சம் தனியா. போதும் போதும். அவனா பாரு நீ போ முதல்ல. ஒரு தண்ணி அது மேலே ஏன்டா. சரி பாப்பலாம் போதும். அவ்வளோ. வணக்கம். வணக்கம். புயலால் சின்னாபின்னமான செடி கொடிகள் அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அப்படியே தண்ணியும் நிறைய எடுத்துட்டு மழையெல்லாம் வீழ்ந்துட்டு அப்படி சொன்னப்பா. இவங்க 2 பேரும் கப்பல் செஞ்சு தண்ணி தேங்கி இருக்கு, அதில் விட்டு விளையாட போகிறாங்க. அதையும் சேர்ந்து பார்த்து என்ஜாய் பண்ண போகிறீங்க. ஓகேவா? கப்பல் செய்கிறீங்களா? ம். கப்பல் செய்ய தெரியுமா? நல்லா செய்வியா? ஓகேவா? சின்ன பின்னமான செடி கொடிகளை பார்த்துட்டு இவங்க கப்பல் செய்யறது வீடியோ ஃபுல்லா பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. காற்று ரொம்ப வேகமாக அடிக்குது. அடித்த வேகத்தில் முருங்கை மரம் எல்லாம் உடஞ்சி வீழ்ந்து போச்சு. வேப்ப மரம்லாம் உடஞ்சி விழுந்துருச்சு, பார்த்தாலே தெரியும். இந்த முருங்கை மரம் எவ்வளோ பெருசாக இருந்தது பாருங்கள். இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்துருந்தவங்களுக்கு தெரியும். முருங்கைப்பூ பறித்து பொரியல் பண்ண அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த வீடியோவோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த மரம் எவ்வளோ பெருசாக இருந்ததுன்னு. முருங்கை மரம் எல்லாம் உடஞ்சி விழுந்து போச்சு. எல்லார் வீட்லேயும் முருங்கை மரம் மேக்ஸிமம் உடஞ்சி தான் விழுந்துருக்கும் அடித்த காற்றுல. இந்த செடியோடைய வேர் எல்லாம் தெரிகிற அளவுக்கு மழை தண்ணி தேங்கி இதுவாகிருக்கு. செடி கொடிகள்லாம் ரொம்பவே சேதம் அடைஞ்சு போச்சு. புளிச்சக்கீரை செடி, கத்திரி செடி, காராமணி கொடி இதெல்லாம் போட்டு வச்சுருந்தோம், எல்லாம் வீணாக போயிடுச்சு. புளிச்சக்கீரை செடியெல்லாம் எப்படி சாஞ்சு போயிருக்கு பாருங்கள். அடித்த காற்றுல அதுங்களுக்கு நிற்க கூட தெம்பில்லை, எல்லாமே சாஞ்சி விழுந்து கிடக்கு. குழந்த மாதிரி பார்த்துட்டு வந்தோம் இந்த செடியை. இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சின்னதாக செடி வச்ச எனக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னா, இன்னும் பயிர் வைக்கிற விவசாயிகளுடைய நிலமெல்லாம் நினச்சி பார்த்தா இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கை கட்டிட்டாங்க ஆரம்பி. நீ கொஞ்ச நேரம் பொத்து செய் தம்பி. இப்படி மடிச்சு மடிச்சு இப்படி மடிச்சு அடுத்து இப்படி மடிச்சு அடுத்து இப்படி இப்படி ஃபர்ஸ்ட் போடணும். நான் அடுத்தது உனக்கு தான் செய்ய தரப்போறேன். அடுத்தது இப்படி. வா, கொஞ்ச நேரத்தில் செஞ்சுட்டேடா. சூப்பராக செஞ்சிருக்கிறியா கப்பலை. சரி, இன்னொரு கப்பல் செய்யறப்பா. இதில் கத்தி கப்பல்லாம் செய்வாங்க தெரியுமா? தெரியுமா? அது செய்ய தெரியுமா? செய்ய தெரியும், செய்வேன்.
அங்கதானே விட்டோம். இங்க அதுக்கு வர எங்க விட்டோம்? அங்கடா இருபத்தாறு போயிட்டா. இன்னும் இருக்கு இங்கதான். இங்க உள்ளாமா? இந்த பக்கம் இந்த பக்கம் நிக்கி. இந்த பக்கம் உள்ளாமா? அந்த பக்கம் இந்த பக்கம் எந்த பக்கம் ஓட போகிற? இந்த பக்கம் உள்ளாமா? அங்கே தானே. இந்தியா இந்த பக்கம் கொஞ்சம் இந்த பத்தை பிடிச்சிக்கோ. பத்தம் ஏய் இந்த இந்த கப்பத்தான் என்கிட்ட. நான் பத்திரமா வச்சுக்கிறேன்டா. சரி தப்பு. சரி விடு பார்த்து. தண்ணிக்குள்ள போயிட போய் கொஞ்சம் கீழே இல்லை. அப்படியே தள்ளி விடு கொஞ்சம் தனியா. போதும் போதும். அவதான் பாரு விட்டுரு. இது வந்துடும். அவதான் போயிடும் அப்படியே. அவ்வளோ மாடி அங்கே போது போது இது போகுது. காத்தடிக்குதா? போகுது. கீழெல்லாம் இறங்க கூடாது. தண்ணிக்குள்ள தள்ளி விடக்கூடாது. முடிஞ்சிச்சு. காத்து அடிக்குது. மத்த பிடிச்சிக்கிட்டு என் கப்பலை விட்டு நீ போ முதல்ல. செந்தா இலையே அங்க போய் இலை போயிடுச்சு. முடி முதல்ல ஆரம்பிக்க போது வீடு கொஞ்சம் கீழே இது விரிச்ச மாதிரி கொண்டுண்டா. இந்த கப்பல் புஷ் ஆயிடுச்சு. விடு விரிச்சு விடு. அது போல அதான் முடிச்சு. இப்போ என் கப்பல் தான்ப்பா. நீ விடு. சின்ன நான் அவ்வளோ போறேன் கப்பலை. உதயா வெயிட் ரொம்ப வைக்காத வைக்காத. நீ போற போதும். அதே விட்றா. விட்டு வாடா. நான் விட்ற விட்ற தண்ணி அது மேலே ஏன்டா ஊத்துறாடா? இப்ப நேரம் அப்படியே ஸ்ட்ரைட்டா வைக்க வேணாம். அப்படியே போயிட்டு உன் கப்பலுங்க அங்க மெகதுவர் அங்க கலையால போயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் போயிடுச்சுன்னா உன் கப்பல் அப்படியே இந்த பக்கம் வச்சுக்கிட்டு போயிடும். எஸ் அடிக்குதுரா. போதுரா என் கப்பல். அப்படியே விடு. என்னோட தப்பா நீ சரி பா. புது 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 கப்பல் முழுகிட. என் கப்பலும் போதாங்க. அங்க போயிடுச்சுன்னா எல்லாமே தூக்கி போயிடாங்க. வீட்டாங்க என் கப்பல் போயிடு. போயிடுச்சுடா உண்ட முன்னாடி. உன் கப்பல் என்னாச்சு அங்க?